லைக்கா நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய செட்பேக் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு தலைமை இயங்கிட்டு இருக்கு, லண்டனில் ஒரு தலைமை இயங்குது. இவங்க எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஆனால் எல்லாரையும் இவங்க தான் வந்து சந்திக்கணும், இவங்க தான் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இவங்க ஒரு முடிவை எடுத்து இதை லண்டனுக்கு பாஸ் பண்ணி லண்டன்லேருந்து அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் இங்கே செயல்படுத்தணும். இப்படி போகுது. இது வந்து ஒவ்வொரு முறையும் இப்படி இப்படி போயிட்டே இருந்ததுன்னா இது ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல லாக் ஆகும். ஸோ அப்படி தான் இதில் லாக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த நிறுவனத்துக்கு முதல்ல மெயிலை போட்டு உங்களுடைய பிரேக் டவுன் படத்தை நாங்கள் ரீமேக் பண்ண விரும்புகிறோம், அதை வந்து தழுவி நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்லாம் மெயில் இவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு தொகையை ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இதை கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்கெயின் பண்ணி முடிக்கணும், அல்லது வந்து ஏதோ ஒன்று அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த தகவலை வந்து லண்டனுக்கு பாஸ் பண்ணி, சார் இவ்வளோ கேட்குறாங்க, எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க அனுப்பின மெயிலுக்கு அங்கேருந்து ரிப்ளையே இல்லைன்னு ஒரு தகவல் இருக்குது.